ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் தட்டு எடுத்து டம்மு டம்முன்னு தட்டுறாங்க. யார் அது தட்டுறான்னு திரும்பி பார்த்தா நம்ம மகா. அதாவது கூட்டாஞ்சோறு சாப்பிட்டு கும்மியாக அடிக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மொத்த குடும்பம் சேர்ந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடணும், நிலாசோறு சாப்பிடணும்னு சொல்லிட்டு இது நவதானியங்கள் சாப்பாடுன்னு சொல்லிட்டு பழம்புறன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. இன்னமும் சிறுதானிய சாப்பாடுங்கிறாங்க, அதுங்கிறாங்க, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மொத்த குடும்பமும் ஹாப்பியாக சாப்பிட்றாங்க. ஆனால் பிடிக்காமல் சாப்பிட்றது யார்? நம்ம சகுனி, சித்ராவும் கௌதமும் வேண்டாங்க. ஆனால் ஐஸ்வர்யா இது அக்செப்ட் பண்ணிடுச்சு பாருங்க. இதுதான் வேற லெவல்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சமாக தெரிஞ்சிட்டியாமா? இல்லை அதுக்கு இருக்கிற டென்ஷனில் இதை பற்றிலாம் யோசிக்க நேரம் இல்லை. ஏற்கனவே ஒருத்தன் போட்டு கொடன்னு குடைக்கிறான். அதனால் அதை நினச்சிட்டு இருக்க மாட்டேக்கு. பிடிக்கலாம் ஏஞ்சி போங்கன்னு சும்மா நெத்தியடியாக அடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாரும் சேர்ந்து நல்லா கிண்டலும் கேலியுமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வராங்க. நம்ம சூர்யா வந்துட்டு நீ எதுக்கு இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, இப்படி பண்ணால் எப்படி நல்லாயிருக்கும் நீ நினச்சி பார்த்தியா அப்படி இப்படின்னு இவராக தான் வாலண்டரியாக வந்து பேசுகிறாரு. பேசி முடிச்சோடனே நீ என்கிட்ட வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படிங்கிறேன். ரோபோ கல்லுக்குள் ஈரம் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், எப்போயா முதல்ல இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டெரர் லுக்கு நீயா கூப்பிட்டு வச்சு பேசுவேன், நீயா உங்களுக்கு என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க போனதுக்கப்புறமா நம்ம ராஜலட்சுமி வராங்க. ராஜலட்சுமி வந்துட்டு இப்படிலாம் பண்ணி வந்து மனசை கரெக்டான்னு பார்க்குறியா எல்லாரும் மனசையும் அப்படிங்கிறாங்க. ஐயோ, அம்மாவுக்கும் பிள்ளைக்கு வேறு வேலையே இல்லையா? வந்து என்ன டார்கெட் பண்ணி குத்துறதே ஒரு வேலையா? நான் வந்துட்டு இங்கேருந்து என்னைக்கு இருந்தாலும் கிளம்பிடுவேன், நான் அப்படிலாம் நினைக்கல, நீங்கள் போங்க முதல்ல இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரூமில் போய் நின்று பிச்சுக்கிறாங்க மண்டையை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரி வந்துட்டு தூக்கத்துலேருந்து பயந்து எழுந்திருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்களா, கனவுல என்னன்னா கல்யாணம் மட்டும் வந்து நிற்கிறாங்க விஜயும் பிரபாவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.